முதல்வர் பதவியேற்ற மறுநாளே ராஜினாமா செய்த 2 மாநில முதல்வர்கள். அதிர்ச்சியில் மோடி. வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்களின் புதிய முதலமைச்சர்கள் இன்று பதவியேற்க உள்ளனர். இந்த விழாவில் பிரதமர் மோடி, மத்திய உளவுத்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். 130 தொகுதிகள் கொண்ட மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் 163 தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை தக்கவைத்துள்ளது. அதேபோல் 90 சட்டசபை தொகுதிகளை கொண்ட சத்தீஸ்கர் தேர்தலில் பாஜக 54 இடங்களை வென்ற நிலையில் காங்கிரசிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியது. இதையடுத்து இந்த மாநிலங்களிலும் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்யும் பணியில் பாஜக தீவிரமாக ஈடுபட்டது. அதன்படி சத்தீஸ்கரின் புதிய முதல்வராக விஷ்ணு தியோ சாய் என்ற கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேர்வு செய்யப்பட்டார். கடந்த திங்கட்கிழமை மோகன் யாதவ் மத்திய பிரதேச முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். இரு மாநிலங்களிலும் ஏற்கனவே முதலமைச்சர் பதவி வைத்தவர்களுக்கு பதில் புதிய தலைவர்களுக்கு பாஜக வாய்ப்பு வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இன்று மத்திய பிரதேச முதல்வராக மோகன் யாதவ், சத்தீஸ்கர் முதல்வராக விஜய் தேவ் சாய் ஆகியோர் இன்று பதவியேற்க உள்ளனர். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் உள்ள ராம் பரேடு மைதானத்தில் பிரம்மாண்ட பதவியேற்பு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் உள்ள அரசியல் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. இந்த பதவியேற்பு விழாக்களில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள், மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோர்கள் பங்கேற்க உள்ளனர். இதனால் இரு மாநிலங்களிலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 58 வயதான மோகன் யாதவ் 3 முறை MLA-ஆகவும் OPC-யின் முக்கிய தலைவராகவும் உள்ளார். மோகன் யாதவ் RSS-க்கு நெருக்கமானவர். 2013ஆம் ஆண்டு உஜ்ஜைன் தெற்கில் இருந்து முதலில் MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மற்றும் 2018 மற்றும் 2023 ஆண்டுகளிலும் தொடர் வெற்றியை பதிவு செய்து தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். LLB, MBA மற்றும் PhD பெற்ற இவர் சிவராஜ் சிங் சௌகானின் அமைச்சரவையில் உயர்கல்வி அமைச்சராக இருந்தார். சத்தீஸ்கர் புதிய முதலமைச்சரான விஷ்ணு தியோ சாய் 59 வயதான விஷ்ணு தியோ சாய் சத்தீஸ்கரின் முதல் பழங்குடியின முதல்வராக பதவியேற்க உள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் MP-யுமான விஷ்ணு தியோ சாய் முதல்வராக பதவியேற்கும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த விஷ்ணு தியோ சாய்க்கு தேர்தல் அரசியலிலும் அடிமட்ட அளவில் பணிபுரிந்த பல வருடங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் அவருக்கு பொது விவரம் இல்லாததால் அவர் முன்னணி தலைவராக பார்க்கப்படவில்லை. விஜய் சர்மா மற்றும் அருண் சாவ் ஆகியோர் விஷ்ணு தியோ சாயின் துணைவர்களாக பணியாற்றியவர்கள் ஆவார்கள். முன்னாள் முதல்வர் ராமன் சிங் சபாநாயகராக இருப்பார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பாஜக மீதுள்ள அதிருப்தி காரணமாகவும் முதல்வர் பதவி ஏற்றதும் பாஜகவின் முக்கிய புள்ளிகளுக்கும் இவர்களுக்கும் தொடர்ந்து கருத்து கணிப்பு ஏற்பாடுகள் ஏற்படுகிறது. மத்திய பிரதேச முதல்வரும் சத்தீஸ்கர் மாநில முதல்வரும் நேற்றுதான் முதல்வர் பதவியேற்றார்கள். ஆனால் பல்வேறு தலைவர்களும் இவர்களுக்கு உள்கட்சி மோதல் உண்டதாகவும் என்ற ஒரே காரணத்தினால் இவர்கள் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக வந்த பேரதிர்ச்சி தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை பதற்றமடைய வைத்து வருகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்றாலும் சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி பேசப்பட்டு வருகிறது. சரி, இந்த செய்தி பற்றி அவங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.